ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ் படம். படத்தோட நேம் பறந்து போ. இது ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி. இந்த படத்தில் மிர்ச்சி சிவா ஹீரோ பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ராம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க. இவங்களுக்கு இப்ப 8 வயசுல ஒரு சின்ன பையன் இருக்கான். இவங்க சென்னையில ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அங்க அந்த அப்பார்ட்மெண்டோட இஎம்ஐ அது மட்டும் இல்லாம சில கடனும் இருக்கு. ஸோ இந்த கடனோட சென்னையில லைஃப் ஓட்டணும்னா 2 பேரும் ஜாபுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ 2 பேரும் ஏதோ ஒரு வகையில சம்பாரிச்சுக்கிட்டு பிஸியாவே இருக்காங்க. அவங்களோட பையன் கூட இவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்களோட பையனான மிதுன் ராயன் அவங்க அப்பா மிர்ச்சி சிவா கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணி பைக்ல ஒரு ரோட் ட்ரிப் கூட்டு போக சொல்றான். வேற வழியே இல்லாம மிர்ச்சி சிவா ரோட் ட்ரிப்பு கூட்டிட்டு போறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள், அவங்க ரோட் ட்ரிப்ல சந்திக்கிற மனிதர்கள் எப்படி, அதை பேஸ் பண்ணி அவங்களோட லைஃப்ல நடக்கிற மாற்றங்கள், இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் பறந்து போ. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ஏகாம்பரம், இந்த படத்துக்கு எடிட்டிங் மதி, அப்புறம் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. சாங்ஸுக்கு மியூசிக் சந்தோஷ் தயாநிதி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் படத்தோட ஃப்ளோவுக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த படத்துக்கு இந்த டீம் சூப்பராகவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மிர்ச்சி சிவா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அவர் தானா அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு சந்தேகம் வர லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஏன்னா அந்த மாரி தான் இதுக்கு முந்தி ரீசெண்டாக அவரோட நடிப்புல ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாத்துலயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆர்டிபிஷியலா செயற்கைத்தனமா தான் இருந்துச்சு. இந்த படத்துல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் கிரேஸ் ஆண்டனி, அவங்க நல்லா நடிக்கக்கூடிய நடிகை. இந்த படத்துல அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம அந்த சின்ன பையனா நடிச்ச மிதுன் ராயன், அவனோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. சுட்டி பையனா அந்த கேரக்டர் என்ன தேவையோ அதை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் பாலாஜி சக்திவேல், அஞ்சலி, அஜு வர்கீஸ்னு படத்தில் நடிச்சவங்க எல்லாரும் நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நீட்டாகவே இருந்துச்சு. ஃபுல்லாகவே படத்தோட சுவாரஸ்யத்தை ராம் அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. படத்தோட ஸ்டார்டிங்லே இவங்களோட பேக் ஸ்டோரி, மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி, அப்புறம் அவங்க மிதுன் ராயன், இந்த ஃபேமிலியோட பேக் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ரோட் ட்ரிப், அதில் இவங்க பார்க்குற விஷயங்கள், அஞ்சலி, அஜு வர்கீஸ், அப்புறம் அந்த மலையில போய் ஏற சீன்ஸு, பைக் சேசிங், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமா அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இதே மாரி தான் செகண்ட் ஹாஃப்லையும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃப்ளோவில் கிட்டத்தட்ட ஒரு 20 கிட்ட சாங்ஸ் இருக்கும். அதுவும் குட்டி குட்டியாக சாங்ஸாக இருக்கும். அந்த சாங்ஸுக்கு சந்தோஷ் தயாநிதி சூப்பரான மியூசிக்கை போட்டிருந்தாரு. அப்புறம் மதன் கார்கியோட வரிகள் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ படத்தோட ஃப்ளோவில் கிட்டத்தட்ட 20 சாங்ஸ் மேலே வந்தாலும் அது நல்லாவே இருந்துச்சு. அது ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப நல்ல ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ அந்த விஷயமும் ராம் வந்து புதுசாகவே இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஃப்ளோவில் காமெடி எலமெண்ட்ஸ் அங்கங்கே ஃப்ளோவில் அழகாகவே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் சின்ன சின்னதாக சில எமோஷன் மூமெண்ட்ஸும் இருக்கும். அப்புறம் சிவா, கிரேஸ் ஆண்டனி இவங்களோட மைண்ட்ஸ் மாறுற விதம்னு செகண்ட் ஹாஃபில் அழகாகவே கொண்டு போயிருந்தாங்க ஸ்க்ரீன் பிளேயை. ஸோ இந்த படத்தோட ஓவரால் ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்துல பிரச்சனைகள்னு ஏதாவது சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச பெருசா பிரச்சனைகள் எதுவும் இல்லை. படத்தோட ஃப்ளோவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் அங்கங்கே படம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துக்கு அந்த விஷயங்கள் ஒன்றும் பெரிய டிராபேக் மாதிரி எனக்கு தெரியல. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் ராம், அவருடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படங்களில் ஏதோ ஒரு வகையில் பயங்கரமான எமோஷன் இருக்கும். நம்ம மனசை டச் பண்ணுற மாரி, நம்மளை எமோஷனலாக கனெக்ட் பண்ணுற மாரி, சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணுற மாரி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் எடுத்து படம் பண்ணியிருப்பாரு. படம் முடிச்சுட்டு வெளியில் வரப்ப அதோட தாக்கம் நமக்குள்ளே இருக்கும். இந்த படம் அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்க படம். பயங்கர ஜாலியாக கலகலப்பாக படம் ஃபுல்லாக நம்ம சிரிச்சுக்கிட்டே பார்க்குற லெவலுக்கு நீட்டாகவே படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படம் டெக்னிக்கலாகவும் சரி, படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி நீட்டாகவே இருந்துச்சு. அதை டைரக்டர் ராம்
அழகாக டீமை ஹேண்டில் பண்ணி அவுட்புட் எடுத்திருக்காருங்கிறது தெரியுது. ஸ்க்ரீன் பிளேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் போகிற போக்கில் சில விஷயங்களை ராம் அழகாவே சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய படம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி இந்த படத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.